நம்ம அஜித்ஸோட நடிப்புல உருவாகவிருக்கும் ஏகே 64 திரைப்படத்துடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் பணிகள் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. கதை மற்றும் திரைக்கதை வேலைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டதாகவும் தற்போது நடிகர்கள் தேர்வு நடைபெற்று வருதா. இது குறித்து பேசவே இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் சாரை சந்திக்க மலேசியா சென்றிருப்பதாக சொல்லப்படுது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏகே ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் வெயிட்டிங்ல இருக்காம். முதல்ல ஜனவரி மாதம் ஏகே 64 திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கா. பிப்ரவரி மாதம் ஏகே 64 படப்பிடிப்பு துவங்கவுள்ள நிலையில ஜனவரி மாதமே இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு டைட்டில் போஸ்டருடன் வெளியாகுமா. அதற்காக ஒட்டுமொத்த ஏகே ரசிகர்களுமே மிகவும் ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் இந்த படத்துடைய 50வது திரைப்படமான மங்காத்தா ரீரிலீஸ் ஆக உள்ளது. பொங்கல் பண்டிகை முடிந்து ஜனவரி இறுதியில அஜித்ஸருடைய மங்காத்தா திரைப்படம் ரீரிலீஸ் செய்யும் வேலைகள்ல பட தயாரிப்பு நிறுவனம் படம் பிஸியாக இருக்காங்களா. கூடிய விரைவிலேயே இதற்கான தேதியையும் அறிவிக்க இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல நம்ம ஏகே அவர்கள் பற்றி தமிழக முதல்வர் அவர்கள் பேசியதும் சமூக வலைதளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அதாவது நடிகர் அஜித்குமாருடைய நற்பண்புகள் பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் ஸ்டாலினிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன ஒரு விஷயம் பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. சினிமாவில் நுழைந்த ஆரம்ப காலகட்டங்களிலேயே ஏகே அவர்கள் பல நல்ல உதவிகளை பண்ணியிருக்காராம். பொதுவாகவே நம்ம அஜித் சார் செய்யற உதவிகள் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றதுல மிகவும் கண்ணியமாக இருக்கக்கூடியவர். அப்படி இவர் ஆரம்ப காலகட்டங்களில் செய்த உதவி ஒன்றை மென்ஷன் பண்ணி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏகே அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பது சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. அதாவது ஆதரவற்ற 60 குழந்தைகளை முதலாக பிளைட்ல கொண்டு போன ஒரே பெருமையை நம்ம ஏகே அவர்களுக்கு தான் சேருமா. சோ இந்த விஷயம் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.